ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மால் ஒரு மினி கேக் வாங்கி கொடுத்துருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா அவரும் என் பொண்ணும் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருந்தாருன்னா டைரி மில்க் வாங்கி கொடுத்துருந்தாரு. இப்படி தான் சும்மா ஷேர் பண்ணிக்கிட்டோம். வேலண்டைன்ஸ் டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் வந்து 3:30லேருந்து 4:30 தான் அப்படி சொல்லவே ஓகே அந்த டைமில் படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேனாவே நாங்கள் லேட்டாக எழுந்துப்போம். இதில் வேறு அன்றைக்கி நல்ல நேரம் வந்து 3:30 4:30 ஈவினிங் தான் இருந்துச்சா. நாங்கள் லேட்டாக எழுந்துட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கவே கரெக்டாக அந்த 4 மணி ஆயிடுச்சு. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணவே நாங்கள் இத்தனைக்குமே வந்து சிம்பிளாக தான் சாதம், சாம்பார், பொரியல், அப்பளம், கொழுக்கட்டை இது தான் செஞ்சோமே. இது செஞ்சதுக்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை ப்ராசஸ் தான் எங்களுக்கு பெருசாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் தனியாக கொழுக்கட்டைலாம் செஞ்சது கிடையாது. அங்கே இருக்கும்போது அத்தை கூட ஹெல்ப் பண்ணுவாங்க விநாயகர் சதுர்த்தி அப்போல்லாம். அவங்க கூட சேர்ந்து செஞ்சுட்டோம். இப்போ நாங்கள் தனியாக செஞ்சிட்ருந்தோம். அதுதான் எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு தனியாக செய்கிறதுக்கு. சரி ஓகே எப்படி வருமோ தெரில, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். மாவு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சிட்ருந்தோம். கொழுக்கட்டை அது பிடிக்கும்போதே எங்களுக்கு பயமாக இருந்தது. உடஞ்சி போயிடுமோ வெள்ளம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிட்ருந்தோம். அவருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தார். பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு மட்டும் உட்காந்து 2 பேரும் பிடிச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்து அடிக்கிட்டு அதிகமாக செய்யலை, கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தோம். பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குற அளவுக்குனாச்சும் கொஞ்சம். எந்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டாச்சு ஸ்மால் சைஸாக, அதால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சுருந்தோம். நான் அரிசி மாவில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருந்தேன். நான் வந்து கோலம் போட்டுட்டு வெளியில் வந்து கோலம் போட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே கோலத்தை காணோம். எறும்பு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு படைச்சி சாப்பிட்டோம். ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகலாம், பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் அங்கே போயிருக்கோம். இப்போ சரி அதுக்கே போகலாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போகலாம் சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்ருந்தோம். அங்கே வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு இவர் சொன்னார். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி போயிருந்தாங்க. அப்போ வந்து அதிகமாக கூட்டம் இல்லை, இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தார். அதால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் நாங்கள் திருவிழாவுக்கு போயிருந்தோம்ல, அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. கொஞ்சம் கடையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் இதில் நடந்து போயிட்டு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. என் பொண்ணு அதெல்லாம் பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. லைட்டெல்லாம் பார்த்துட்டு பூவெல்லாம் பார்த்துட்டு வழியில் இருக்க பூவை எல்லாத்தையும் பறித்து போட்டுகிட்டே வந்தா. சாமி இருக்கிற கூட்டத்தில் எங்கடா சாமியை காணுமே அப்படி சொல்லிட்டு நாங்கள் எட்டி பார்த்துட்ருந்தோம். சாமியை காணுமே, எங்கடா சாமி அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. அப்பா சோறு போடுறாங்கடா அப்படி சொல்லிட்டு போய் வாங்கலான்னு பார்த்தா ரஸில் பார்த்தா அது வந்து அவளையும் வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்துட்டு உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கிடைச்சதுக்கு இதாச்சும் கிடைச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி சாப்பிட்டுட்டு
இங்கே நிறைய ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. விளக்குலாம் வாங்கி என்னமோ விளக்கு போட்டு அது இங்கே டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ பண்ணாங்க. பட் ஆனால் அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஒரு விளக்கு, ஒரு 2 பூவு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 150 ரூ. 170 சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கவே இல்லை. இவங்க என்னமோ பண்ணிகிட்ருந்தாங்க. சரி ஓகே என்னமோ பண்ணுறாங்களே அப்படி சொல்லிவிட்டு அதை மட்டும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். எப்படி விளக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி வந்து பார்க்கும்போது அன்றைக்கி நாங்கள் பகலில் வந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கோவிலில். புதுசாக நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது. சிவனுக்கு மேலே பாருங்கள், அவர் தலையிலேருந்து தண்ணி ஊற்றுறது தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட் பண்ணியிருக்காங்க போல். இப்போ செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் வந்து நிறைய கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம் நாங்கள், புதுசாக இருக்கே அப்படி சொல்லிட்டு. நவகிரகணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவன் லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஊற்றுறது இதெல்லாம் நம்ம செய்யலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. இங்கே இதில் ஆடுறாரு பார்த்திங்களா கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர். அந்த குட்டி கிருஷ்ணர் நாங்கள் வரும்போது தான் வந்தார், வண்டியில் வந்தார். நாங்கள் இவர் எங்கேயோ மேக்கப்லாம் போட்டுட்டு வேஷம்லாம் போட்டுட்டு எங்கேயோ போகிறாருன்னு பார்த்தோம். லாஸ்ட்டில் பார்த்தா இங்கே தான் கோயிலில் வந்து ஆடிட்டுருக்காரு. எங்கேயோ பார்த்து கிருஷ்ணர் இங்கே வந்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். நல்லா ஆடிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு காளான், பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.